இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஸோ அதனால ஃபோன்ன்றது வந்து நம்ம தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் அவங்களுக்கு வருமானம் தான் வருது, பார்க்குறவனுக்கு தான் நஷ்டம். அவன் லைஃப் கெட்டு போக போகுது. பல்வான் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போகும். அவரை கூப்பிட்டு வச்சு என்னமோ பெரிய செலிபிரிட்டி மாதிரியும் அவர் என்னமோ நாட்டுக்கு நல்ல விஷயத்த சொல்லுற மாதிரியும் அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. இருக்க 12th பசங்களாம் பார்த்தா அப்படியே திட்டுறாங்க. 11th 12th நமக்கு மேலே இருக்காங்க. அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், சினிமாலலாம் ஒரு காலத்தில் 80ல் ஐட்டம் சாங்குன்னு இருந்தது. அவங்க குழந்தை அதை பார்க்கறதா இருந்தால் செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்களே அதை கேட்டுக்கணும். அப்புறம் ஒரு பையன் ட்ரெயின்லேருந்து இது பண்ண அவன் விழுந்துட்டான்டா செத்துட்டான். அந்த ஒரு பையன் உயிரே போயிடுச்சு. மொபைல் ஃபோனில் பெருமளவு எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிற சமூக வலைத்தள பக்கங்கள், அது ரீல்ஸ் ஆனாலும் சரி, இன்ஸ்டா மாதிரியான இந்த சமூக வலைத்தள பக்கங்களில் இன்னைக்கு எந்த அளவுக்கு சமூக சீர்கேடான நிகழ்வுகள் அதில் அரங்கேற்றப்படுகிறது, குறிப்பாக அது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், பெருமளவுக்கு இந்த மாதிரியான ஆப்கள் மூலயமாக பாதிப்படையக்கூடியவர்கள் யார், குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த ஆபாசமான ரீல்ஸை பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. இப்போ ஃபோன் ரொம்ப நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஜாப் ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமா அதுதான் வந்து பார்ப்போம். மற்றபடி பெரும்பாலும் ஃபோனில் அதை பார்ப்பீங்க? இல்லை ப்ரோ, நம்ம ஜாப்ல இருக்கோம். ஸோ 24 hours உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ல ஏதாவது வந்து அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதாவது அனுப்புவாங்க. நான் ஆடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செக் கலெக்ஷனில் இருக்கேன். ஸோ அந்த விஷயமா ஏதாவது வந்து பேங்க் எதாவது அனுப்பிச்சாங்கன்னா ஃபோனில் தான் பார்ப்பேன். ஸோ நல்ல விஷயம் தான் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன டாபிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனால் நிறைய சீரியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற. ஆமாம், மொபைல் ஃபோனில் நிறைய தவறான விஷயங்கள்லாம் வருது அப்படி. ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அப்ரோச் வந்துருக்கு? ப்ரோ அது நிறைய இருக்குது ப்ரோ. அதாவது ஃபோன்னா அதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல விஷயத்த பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம், கெட்ட விஷயத்துக்கு ஒரு இது வைங்கன்ற. எது வைக்கணும்? எப்படி சொல்லணும்னா ஒரு ரூல்ஸு, அதாவது இத்தனை பேர் இதில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும், இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த நெட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கு வந்து இது இல்லைன்ட்டு நீங்கள் ஒரு இது வச்சிங்கன்னா தான், சட்டம் வச்சுருந்தீங்கன்னா தான் அதில் இருக்கிற நல்ல விஷயத்த வந்து பார்த்துப்பாங்க. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு குழந்தைங்க கிட்ட ஃபோனு வந்து கொடுக்குறது, குழந்தைகிட்ட வந்து செல்ஃபோன் வந்து கொடுக்குறது வந்து தெரியவே, அதாவது மெயின் பார்த்தீங்கன்னா கொடுக்கவே வந்து கூடாது. இப்போ இருக்கிற உடைய பேரண்ட்ஸுக்கு அது வந்து தெரியதே இல்லை. ஏதாவது ஒரு அவன் ஏதோ வந்து சண்டை போடுறான், கத்துறான், அறுறானா உடனே தூக்கி வந்து ஃபோனை வந்து கையில் வந்து குத்துடுறாங்க. மொபைல் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் லைஃப்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, தென் வந்து இமீடியட்டாக அந்த ஒர்க் நடக்கும் மொபைல் வந்து. இப்போது அந்த காலத்தில் எல்லாமே வந்து போஸ்ட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப லேட் எடுத்தது. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு மொபைலுங்கிற ஒன்று இம்பார்ட்டண்ட். இது ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கப்படுது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தவறாக யூஸ் பண்ணுறவங்க வந்து அதில் வந்துட்டு ரொம்ப தவறாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அது அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணும். அதை வந்து ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணால் அவங்க லைஃபையே அது க்ரோத் பண்ணும். குறிப்பாக வந்து இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஃபோன் கொடுத்துட்றாங்களே, கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் மொபைல். அதான் கல்ச்சரல் ரொம்ப கெட்டு போகிறது இருக்குது, நார்மல் டெவலப் ஆகிறது. படிப்புக்காக தான் வந்து பேரண்ட்ஸ் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு, முக்கியமாக கல்லூரி பெண்களுக்கு, பசங்களுக்கு. அந்த 16-18 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அந்த ஃபோனை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா? இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு எது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எந்த வெப்சைட் போகிறதுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது வந்து அதனால் வந்து அவங்க நார்மலாக உள்ளே படிக்க போகும்போது சில ஹேக்கர் வெப்சைட்டில் உள்ளே போய் பார்க்கலாம். அதெல்லாம் அவங்க ஒரு நாள் பாட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல, பட் அதையே பார்க்கணும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். இன்னைக்கு ரீல்ஸ் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப ஆபாசமான வீடியோக்கள்லாம் பதிவேற்றம் செய்யப்படுது. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? அப்படி பரப்புறவங்களோட நோக்கம் என்ன? அது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வரணும், நம்மளுக்கு வந்து நிறைய வியூஸ் போகணும், ப்ளஸ் நிறைய லைக்ஸ் வேணும். எல்லாருக்கும் வந்து லைக்ஸுன்றது ஒரு மோகமாயிடுச்சு. அதனால் வந்து நம்மளோட இது வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும், இது பண்ணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறன்ற இதில்
தப்பான விஷயத்துக்காக இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, படிக்கட்டு கீழே போயிட்டு நிற்கிறது, செல்ஃபி எடுக்கிறது. அப்புறம் ஒரு பையன் ட்ரெயின்லேருந்து இது பண்ண அவன் விழுந்துட்டான்டா செத்துட்டான். அந்த ஒரு பையன் உயிரே போயிடுச்சு. ஸோ இந்த ரீல்ஸ்னால நம்மளுக்கு எதுவும் வரப்போகுது இல்லை. ஆனால் அந்த வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் இது பண்ணுறதுக்காக ட்ரெண்டிங்கில் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இருக்க சொசைட்டி அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சு தான் இது இருக்குது. அப்போல்லாம் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க கூட டைம் பண்ணுறதை விட இப்போ எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராமு ப்ளஸ் இந்த யூடியூப்பில் வர ரீல்ஸு இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ரீல்ஸ் வந்து நல்ல விஷயத்த சொன்னால் அதை யாரும் பார்க்க மாட்றாங்க. அதுவே வந்து தப்பான ஆபாசமானவோ இல்லை நான் ட்ரெயின் மேலே ஏறி நிற்கிறேன் கீழே படுக்கிறேன் அந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து விழுகிறேன் காரில் அப்படியே ஃபுட்பேட் அடிச்சுட்டு போகிறேன் அந்த மாதிரி இருந்தால் தான் அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஒரு காமெடியோ சொன்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னா வியூஸும் போகாது லைக்ஸும் போகாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்படிலாம் பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகும், நம்ம வந்து சொசைட்டியில் பேசப்படணும்னு சொல்லிட்டு அதனால அவங்க உயிரும் பாதிக்கப்படுது, அதனால அவங்களோட நேமும் பாதிக்கப்படுது. அந்த மாதிரி இருக்க பேஜ் வந்து நான் எப்படி சொல்கிறேன், உடனே வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி அவங்களே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு எடுத்துடணும். அந்த மாதிரி இதுவும் வந்து இது பண்ணவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அதை பார்த்துட்டு பிடிக்காம ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு பதில் அதை பார்த்துட்டு லைக் போடுறதே லிங்க் அனுப்புமா அப்படி சொல்றவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி அப்லோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் அவங்களே வந்து எடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். ரிப்போர்ட் நல்ல விஷயத்த வேணா எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரிப்போர்ட் அடிக்க வர மாட்டாங்க, லைக் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க. என்ன மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க? நான் விவோ 21 யூஸ் பண்ணுறேன். என்ன மொபைல் ஃபோன் நீங்க யூஸ் பண்றீங்க, என்ன மைனஸ் இருக்காது? மைனஸ்ன்னு பார்த்தா அதுலேயே நம்ம அடிக்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால ஹெல்த்துக்கும் ரொம்ப ப்ராப்ளம். அதே மாதிரி மற்ற விஷயத்துக்கு போகாது, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் நிறைய பேர் பைத்தியமாக இருக்காங்க, மென்டலாக இருக்காங்க, அது மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட ஆயிருக்கு. ஸோ அதனால் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து இப்போ ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு இப்போ இருக்கிற டைமுக்கு அது ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன் வந்து நம்ம யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் we can reach. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ். பட் நெகட்டிவ்னா அதுக்கு நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ பக்கத்துலேயே ஆள் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசாமல் ஃபோன்லேயே நோண்டிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுதான் அதோட மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு அது நமக்கு நாலேஜபிளாக இருக்குது மொபைல் ஃபோன்? கண்டிப்பாக, பிகாஸ் இன்னைக்கு வந்து வேர்ல்டு இஸ் ஆல்மோஸ்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ்ன்ற மாதிரி தானே. அது வந்து பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட், மொபைல் ஃபோனுன்றதுனால இல்லை. ஸோ எனி கேஜெட் யூ டேக் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் யூ ஹேவ் இட் க்ளோசர். அண்ட் பட் மற்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ வந்து ட்ராவல் ஆப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபுட்டு இது ஸ்விக்கிலேருந்து எல்லாமே, ஸோ ஷாப்பிங் ஆப், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நம்ம லிமிட்டோட யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இட்ஸ் குட். ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட இது அதுதான். அந்த மாதிரி ரீல்ஸ் பண்றவங்க மூலியமா அதிகமாக பாதிக்கப்படுறது யாருங்க? ப்ரோ பார்க்காத இருந்தால் யாரும் பாதிக்கவே மாட்டாங்க ப்ரோ. நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே. ஸோ ரீல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அது பார்த்துட்டே இருந்து ரொம்ப அடிக்டும் ஆகுறாங்க, நிறைய இது இருக்குது. ஸோ நம்மளோட மைண்ட் செட் தான், அவங்களோட மைண்ட் செட் தான். பார்க்காதையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், அது அடிக்ட் ஆகுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான், என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு ஃபோனை நீங்கள் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்கள் வந்து அன்னிங்கன்னா அவனுக்கு எப்படி அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து தெரியாது. அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்கூல்லலாம் ஒரு பார்த்தீங்கன்னா மாரல் ஸ்டோரி இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், பிடி பீரியட்லாம் இருக்குது. இப்போலாம் வந்து இருக்கா இல்லையான்னு எங்களுக்கே வந்து தெரியல. அதில் வந்து ஸ்போர்ட்ஸோடைய ஆக்டிவிட்டி இருக்கும், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ அதெல்லாம் வந்து சொல்லி தராங்களான்னு, ஏன்னா டீச்சருக்கும் சான்ஸ் கிடையாது, பெற்றவங்களுக்கும் சான்ஸ் கிடையாது. அதனால மோஸ்ட் பெஸ்ட்டு என்னன்னா சின்ன பசங்கிட்ட ஃபோனே வந்து கொடுக்காதீங்க. இல்லை நான் பார்க்குறது கிடையாது மேக்ஸிமம். நம்மளுக்கு அந்த மாதிரி டைம் இல்லை, நம்ம ஒர்க்கு பிஸியாக இருக்கனால டைம் இல்லை. இவங்களுக்கு ஃபுல்லாக 24 hours. என் பையன் 11th படிக்கிறா, பொண்ணு 9th படிக்கிறா, அதனால் அவங்க என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. மற்ற நேரத்தில் வந்து அவங்க குழந்தைய படிக்கிறது வந்து நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. பட்டு அவங்ககிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி பார்க்காதீங்க படிக்காதுன்னு சொல்லலாமே தவிர நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன பட் அந்த குழந்தை மனசில் வந்து நல்லதே நம்ம பண்ணணும், என்ன இருக்கணும், அதை வந்து பேரண்ட்ஸ் தான் டெவலப் பண்ணணும். அவங்க ரீல்ஸ் மூலமா பிரபலமாக ஆகுறாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பிரபலம் ஆகுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வருமானம் தான் வருது, பார்க்குறவனுக்கு தான் நஷ்டம், அவன் லைஃப் கெட்டு போக போகுது. நீங்கள் உங்களுக்கு ரவுடி பேபி அந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திவ்யா கலச்சி, ரவுடி பேபி அவங்கலாம் பார்த்துருக்கேன்.
ஆமா, அவங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா கலட்சி வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க ஏதோ ஒரு இதுக்காக கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்கள வச்சு பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காங்க. ஸோ நம்ம எதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறோம், சிரிப்பாக இருக்குது, அவங்க பல்ல பார்த்தா சிரிப்பாக இருக்குது, அவங்க பண்ணுறதெல்லாம் சிரிப்பாக இருக்குன்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு போய் லைக்ஸ் போடுறதோ அவங்கள ட்ரெண்ட் ஆக்குறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸில் மாட்டியிருக்காங்க. ஸோ அது குழந்தைங்க கேஸில் மாட்டியிருக்காங்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்தா பார்க்க அப்பாவி மாதிரி இருக்கும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் அந்த ஜி தமிழ்லயோ எதுலயோ கூப்பிட்டு பேசினாங்கல்ல, லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசியிருப்பாங்க. அப்போ கார்த்திகேயனை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டுக்காக அவங்க பண்ணாங்க, ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணாங்க. அப்போ அது பார்க்கும்போது நம்மளுக்குலாம் என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்குப்பா, யாருப்பா இந்த பொண்ணுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரியும் இவங்க கண்டென்ட்டுக்காகவே இதை பண்ணியிருக்காங்கன்றது. அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும், ஐயோ இந்த பொண்ணுக்காக போய் நம்ம பாவம் பட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், சினிமாலலாம் ஒரு காலத்தில் 80s ஐட்டம் சாங்குன்னு இருந்தது. சிலுக்கு சுமிதா தான் வந்து ஆடுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இவங்க என்னன்றாங்க, நம்ம ஏதாவது ஒன்று வந்து ஃப்ரேம் போட்டால் நம்மளை வந்து சினிமாவில் வந்து எடுப்பாங்கிறதுக்காக இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தோணும். இப்போ எனி டைமும் ரீல்ஸ் பார்க்க மாட்டேன். மெடிக்கல் ஃபீல்டுன்றதுனால ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் சொல்லியிருக்கேன், சிஸ்டரும் ரொம்ப அடிக்டாக இருக்காங்க ஃபோனுக்கு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஃபோனுன்றது வந்து நம்ம தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாததுக்கெல்லாம். இப்போ ரீல்ஸ் பண்றவங்க வந்து நிறைய ரீல்ஸ் பண்றாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க? ஆபாசமான ரீல்ஸ் இல்லை, நானே ரீல்ஸ் பார்த்தா நானே தோணும், இவங்களுக்கு வேறு வேலையே இருக்காதா, இது மட்டும் தான் ஜாபா அப்படின்னு தோணும். அது தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நானும் ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நானும் ஒரு டைம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, அதுக்குள்ளே போனால் அடிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானே அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இருக்க 12th பசங்களாம் பார்த்தா அப்படியே திட்டுறாங்க. 11th 12th நமக்கு மேலே இருக்காங்க அவங்க எல்லாம். நம்மளோட 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு கூட லவ்னா என்னன்னு தெரியுது, ஃபோன் பற்றி தப்பாக ரீல்ஸில் என்னன்னு தெரியுது. ஸோ அதனால் நம்மளை விட அவங்க கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. எடுக்கிறவங்க யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. பார்க்குறவங்க வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது ஆப்வியஸ்லி. அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் somebody has to tell them what to see, what not to see. So they will not know. As long as it is entertaining, as long as something is running, they will keep seeing. ஸோ அது எடுக்கிறவங்க தான் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். அதை வந்து அப்லோட் பண்ணுறவங்க இன்னும் யோசிக்கணும். ஸோ அவங்க குழந்தை அதை பார்க்குறதா இருந்தால் அதை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்களே அதை கேட்டுக்கணும். அதை வந்து அதை நம்ம போய் அவங்கள திருத்த முடியாது. நம்ம வந்து நம்மள தான் நம்ம கரெக்டாக கேட்கணும், அவ்வளோ. அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, வயசு அப்படி. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர் ரொம்ப இதுவாகிட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட்டுக்காக பண்ண போய் அதில் நிறைய பேர் அவங்கள ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அது வேற விஷயம். ஆனால் அந்த ட்ரோல் பண்ணுறதே அவங்க ட்ரெண்ட் ஆனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை யார் என்கரேஜ் பண்ணுறது? நம்ம தான். ஸோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வர்றதை வந்து அந்தந்த சோஷியல் மீடியா இருக்கவங்களே வந்து எடுத்துடணும். பல்வான் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போகும். அவரை கூப்பிட்டு வச்சு என்னமோ பெரிய செலிப்ரிட்டி மாதிரியும், அவர் என்னமோ நாட்டுக்கு நல்ல விஷயத்த சொல்லுற மாதிரியும் அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. அது எல்லா சேனல்லையும் எடுப்பாங்க. எதுக்குன்னா வியூஸ் போகும், லைக்ஸ் வரும், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். ஸோ இந்த மென்டாலிட்டி மாறணும். இந்த யூடியூப்பில் இருக்கவங்களும் ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கவங்களாம் யார் நல்ல விஷயத்த பரப்பி நல்ல விஷயத்த ரீச் ஆகுதோ அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மணிக்காக பண்ணுறீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களால் மற்றவங்களும் அதை பார்த்துட்டு தப்பான ஒரு இதுக்கு போகக்கூடாது. ஸோ அதனால் அப்படி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.